கிரேவி இருக்கு. அதனால இட்லிக்கு சிக்கன் கிரேவி, சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி. வாங்க சாப்பிடலாம். ஒரு ஈஸியான ஒரு அருமையான டிப்ஸ் சொல்றேன் கேளுங்க. அதாவது நான் அன்னைக்கு செஞ்ச சிக்கன் ரெசிபி நான் சொல்றேன். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு, மஞ்சத்தூள் போட்டு லெமன் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு, அதில் சால்ட் ஆட் பண்ணி தனியாக இன்க்ரீடியன்ஸ் அரைக்கிற இன்க்ரீடியன்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். அதில் பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி, ஒரு 4 மிளகு, கொஞ்சம் 1 ஸ்பூன் கிட்டத்தட்ட ஜீரகம், இது எல்லாத்தையும் அரைச்சி நல்லா மிக்சியில் விட்டு அரைச்சி நம்ம இப்போ எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் அந்த புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் அரைச்சோம், இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைச்சோம்ல, அதில் எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி அதோட கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வானலில் எண்ணெய் எடுத்து ஊற்றி, வானல் காய்ஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றி பட்டை போடுவோமா, பட்டை போட்டுடுச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி அதோட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டு ஊற வச்சுருக்கோமே. தூங்குமா பாப்பா, தூங்க மாட்டேங்கிறான். சரிம்மா சரிம்மா, சூப்பர்தான். அந்த அரைச்சி வச்சு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க சிக்கன் இருக்கு, அதையும் எடுத்து வானலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு, ரொம்ப இது பண்ணாதீங்க, கொஞ்சமாக தண்ணி விட்டு கிரேவி கண்டிஷனில் லாஸ்ட்டாக கொத்தமல்லி லைட்டாக தூவி இறக்கிடுங்க. இது இடையில ஒன்று சொல்லலை, என்னன்னு சொல்லுங்கள். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை சேருங்க. வெங்காயத்துக்கு அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து டேஸ்டியாக இருக்கும். சமைச்சி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். குடியை கெடுக்கும், மது உயிருக்கு தீங்கு விளைவிக்கும். அதனால வந்து நலன் சொன்னா யாராவது கேட்க போறாங்க? ஓ, கதையா சொல்றானா? ஓகே ஓகே, தேங்க்ஸ். என்னை பார்த்தா கதையா சொல்ற மாதிரி தெரியுது. ஐயோ, பழக்க தோஷம். மிரர் பாக்குற மாதிரி லைவ்ல போய் மூஞ்சி பார்த்துட்டு இருக்கேன்.